வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 10 தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அதுக்கு எங்கள் டீம் சார்பாக, வாட்ஸ்அப் பொலிட்டிக்கல் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நாளாக விஜய் ஒரு ஆக்டராக இருந்தார், ஒரு நடிகராக இருந்தார். அதை தன்னுடைய நடிப்பிலிருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து, அந்த அரசியல் கட்சியிலேருந்து ஆரம்பித்த 2 வருடங்களுக்குள்ளே ஒரு தேர்தலை சந்தித்து, தனது முதல் தேர்தலில் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுகளை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 108 சீட்டை வின் பண்ணி, அதுக்கப்புறம் ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணி கட்சிகளை பேசி கன்வின்ஸ் பண்ணி, புதிய கூட்டணி கட்சிகளை உள்ளே இழுத்து அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்று இன்றைக்கி மே 10 தமிழ்நாட்டோட 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். அவர் ஒரு நடிகனாக இருந்தப்போ அவருக்கு ஒரு பெருசாக எந்த ஒரு சேலஞ்சஸும் இருந்ததில்லை. நடிக்க போனோம், டைரக்ட் பர்பஸ் வாங்குகிறோம், ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் மட்டும் ஃபேஸ் பண்ணியிருப்பார். பட் இப்போ அப்படி இல்லை. தமிழ்நாட்டோட மக்கள் பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணக்கூடாது. மக்கள் பிரச்சனைகள் அப்படின்னா அவர் பதவியேற்றோடனே மிகவும் ரொம்பவும் நெருக்கடியான விஷயங்களில் அவர் ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சான விஷயங்கள் என்னென்னா, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ஒன்று, தமிழ்நாட்டோட பொருளாதாரம், தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு, போதைப் பொருட்கள், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுபோக மத்திய அரசோடைய எப்படி செயல்பட போகிறாங்கன்னு தெரியல. இணக்கமாக செயல்பட போகிறாரா இல்லை எதிர்த்து நின்று செயல்பட போகிறாரா அப்படின்னு தெரியல. வருகிற நாட்களில் தான் தெரியும், போகிறப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் பதவியேற்ற முதல் நாள்லேயே 200 யூனிட்டு 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற நுகர்வோருக்கு ஒரு 200 யூனிட் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 200 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க இனி கரண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு திட்டம் தான். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பெண்கள் புரட்சிப்படை, சிங்க பெண்கள் புரட்சிப்படைன்னு ஆரம்பிச்சிருக்காரு. போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பெயர் மாற்றம் அடைந்த ஒரு விஷயம்தான். ஆல்ரெடி போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவு இருக்குது, மகளிர் காவல் நிலையமும் இருக்குது. ஸோ இது என்ன மாதிரியான திட்டம்? இதனால் மக்களுக்கு என்ன சொல்ல வராது, இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்பதை போக போக தான் பார்க்க முடியும். ஸோ 200 யூனிட் கொடுத்தத டேரெக்டாக மக்கள் அதை நுகர்வாங்க, டேரெக்டாக மக்கள் அந்த பலனை அடையிறாங்க. ஸோ இது எப்படிங்கிறது போக போக என்ன மாதிரியான திட்டத்தோடு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு, அவரோட மைண்ட் செட்டில் என்ன மாதிரி யோசிச்சு வச்சுருக்காருங்கிறத போக போக பார்ப்போம். நல்லது நடந்தால் நல்லது தான், சந்தோஷம்தான். அதுபோக மத்திய அரசோடு அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு தெரியல. எடுத்து நின்று போராடி ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஃபேஸ் பண்ணி தமிழ்நாட்டோட உரிமைகளை போராடி வாங்க போகிறாரா, இல்லை தமிழ்நாடு மத்திய அரசோட இணக்கமாக இருந்து சாதுரியமாக இருந்து தேவையான உதவிகளை பெற போகிறாரா அப்படிங்கிறது போக போக நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான நாள் மே 10. பார்ப்போம். விஜய் சர்க்கார் எப்படி போகுதுங்கிறத போக போக வருகிற நாட்களில் விஜயோட சர்க்காரை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னும் அடுத்த 5 வருடங்களுக்கு அவர் முதலமைச்சராக இருக்க போகிறாரு. என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்ய போகிறாருங்கிறத போக போக பார்க்க போகிறோம். நன்றி.